நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. லாக்டவுன் வரப்போகுதா என்னன்னு நீங்களே சொல்லுங்க. வெஸ்ட் ஏசியாவுல நடக்கிற அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒஸ்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவுல எப்படி கோவிட் டைம்ல பவர் சப்ளை பிரச்சனை இருந்ததோ அதே மாதிரி ஒரு பிரச்சனைய இந்தியா இப்போ ஃபேஸ் பண்ண போகுது. எப்படி கோவிட் டைம்ல நாம பேண்டிங் ஆகாம இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. அதை சொல்லி முடிச்சுட்டு கல்ஃப் ரிலேஷன்ஸ்ல இருக்கிற நம்ம இந்தியன்ஸ் எல்லாரையுமே நாங்க அசிஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஆனாலும் சில இந்தியர் உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லி முடிச்சுட்டு லிட்டரலி அவங்க இருக்கிறோட ஸ்டூடெண்ட்ஸோட இந்த இயருமே பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சிபிஎஸ்இ எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எல்லாத்தையும் இப்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒருவேளை நடக்கலன்னா பசங்களோட ஒரு இயர் எக்ஸாம் வேஸ்டா போயிடும். அப்படி அடுத்தபடி பண்ணாங்கன்னா அடுத்த இயர் தான் அந்த எக்ஸாமை ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நாங்க கவனத்தில் தான் வச்சு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இந்த போர் முடிவு எல்லாத்தையுமே நாங்கள் சரி கட்டுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்க.